நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 3ஆம் பதிகத்தின் 8ஆம் பாசுரத்தில் குன்றம் ஏந்திக் குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று பாடுகிறார். இந்திரன் தன் பசிக்கோபம் காரணமாக குளிர்ந்த பனிக்கட்டிகளாக பெய்வித்த பெரிய கல்மழையால் ஆயர்குலமே தவித்து நின்றது. அப்போது கண்ணில் தென்பட்ட ஒரு மலையை எளிதாக தன் திருக்கரத்தில் எடுத்து 7 நாட்கள் ஒரே போன்று அதனை கொடையாக பிடித்து நின்று கண்ணன் ரட்சித்தான். இப்படி ஒரு ஊருக்காக உதவியது மட்டுமின்றி மகாபலியால் இவ்வுலகம் அபகரிக்கப்பட்ட அந்த நாளிலே இந்த பூமியை மீட்டெடுக்க அதனை அளந்து தன்னுடையது என்று ஆக்கிக் கொண்ட உபகாரகனும் அவனே. ஆக உலகில் உள்ள அனைவரையும் ஒரு சேர காத்தது மட்டுமின்றி தன்னை அண்டிய இந்திரனையும் காத்தான். அவன் சர்வஸ்மாத்பரன், அதாவது அனைவரை விடவும் மேலானவன், அதாவது பரமாத்மா. இப்படிப்பட்டவன் தனக்கான இடம் இதுதான் என்று தீர்மானித்து அவனே வந்து நிற்கும் திருவேங்கடம் என்ற மிகப்பெரிய இந்த திருமலையை வணங்கினால் மட்டுமே போதுமானது. எஜமானனாகிய அவனுக்கே அந்த திருமலைதான் அடையப்படும் இலக்காக உள்ள போது அடிமைகளான நமக்கும் அதுவே இலக்கு என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ என்கிறார். மேலும் அந்த திருமலையில் நிற்கிற திருவேங்கடமுடையான் தான் நமக்கு அளிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவனை அடைய தடுக்கும் விரோதிகளை அழித்து அந்த திருமலை தானே அனைத்தையும் அழித்துவிடும். எந்த காலத்திலுமே துக்கம் தீர்வதற்கு உள்ள சாதனமாக இருந்தது மலையே ஆகும். அப்போது கோவர்தன மலை, இப்போது திருமலை என்று கூறுகிறார்.